வணக்கம் மக்களை, நீங்கள் கேட்குறது ஜேடி கமெண்ட்ரி. அண்ட் இன்றைக்கி என்ன நாள்? சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கேமோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் காட் ஆஃப் வார் 3 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ போன 2 வீடியோவில் காட் ஆஃப் வார் 1 and 2 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் 3. ஸோ இப்போதைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்க யார் யாரெல்லாம் ஆவலாக இருக்கீங்கன்னு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி காட்டுங்க. இப்போதைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கேமோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 2 எங்கே முடிஞ்சுதோ அங்கேருந்தே எக்ஸாக்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிரேட்டோஸ் எல்லா டைட்டன்ஸோட மவுண்ட் ஒலிம்பஸில் ஜூஸ் மகன் திரும்பி வந்துட்டான், இந்த ஒலிம்பஸோட அழிவை நான் தான் கொண்டு வருவேன்னு மாஸாக ஏறுவார்ல. ஸோ அங்கேருந்து தான் காட் ஆஃப் வார் 3 ஆரம்பிக்குது. ஸோ கிரேட்டோஸ் பார்த்தீங்கன்னா காயமால் ஏறிட்டு இருக்கும் போது ஜூஸ் அண்ட் மற்ற கடவுள்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பொசைடன் தான் வராரு. ஸோ பொசைடன் வந்து காயா மேலே ஏறி காயாவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்காரு. அப்போ தான் கிரேட்டோஸ் எப்படியோ பொசைடனோட சண்டை போட்டு அந்த மிகப்பெரிய உருவத்தில் இருக்கிற பொசைடனை வெளியே கொண்டு வந்து பொசைடனை ப்ரூட்டலாக அடித்து கிரேட்டோஸ் கொள்வார். ஸோ அது விளையாடினா மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். லிட்ரலி கண்ணை நோண்டி கிரேட்டோஸ் பொசைடனை கொண்டுவார். ஸோ ஒவ்வொரு கடவுள் சாகும்போதும் அதுக்கேற்ற விளைவு நடக்கும். ஸோ அந்த வகையில் பொசைடன் சேர்த்தோன்னே அவர் தான் காட் ஆஃப் சி, அதாவது அந்த கடலோட லெவல் அது கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லாததுனால அது அதிகமாகி இந்த உலகம் ஃபுல்லாகவே ஃப்ளட் ஆகிடுது. கிரேட்டோஸ் பொசைடனை கொண்டுட்டு அடுத்து ஜூஸ் நோக்கி தான் போகிறாரு. காயாவும் கிரேட்டோஸ் ஜூஸை நோக்கி போகிறாங்க. அப்போ ஜூஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக கிட்ட வந்துட முடியுமாடா, நான் தான் இருக்கல மிகப்பெரிய கடவுள், கடைசியாக கிட்ட வாங்கினான்னு கிரேட்டோஸும் காயாவும் கீழே தள்ளி விட்டுறாரு. ஸோ அப்போது கிரேட்டோஸ் காயாட்ட கேட்குறான், மேலே ஏற்றி விடு காயா, நான் ஜூஸ் அழிக்கிறேன்னு சொல்கிறான். பட் காயா சொல்கிறாங்க, இது எங்களோட போர், எங்களுக்கும் டைட்டன்ஸ்க்கும் கடவுளுக்கும்லாம் போர், இதுனால நீ வராத கிரேட்டோஸை அண்டர் வேர்ல்டில் தள்ளி விட்டுறாங்க. அண்ட் தேர் ஹி கோஸ், காயாஸும் கிரேட்டோஸை பிட்ரே பண்ணிடுறாங்க. ஸோ அங்கேருந்து கிரேட்டோஸ் அண்டர் வேர்ல்டில் விழுந்துட்டாரு. ஸோ அங்கே இருக்கிற
சோல்ஸ்லாம் கிரேட்டோஸோட மொத்த பவரையும் உறிஞ்சி எடுத்துடுது, மேஜிக் பவர், ஹெல்த் பவர் எல்லாத்தையுமே. அண்ட் கிரேட்டோஸ் மறுபடியும் நார்மலான மேன் ஆகிட்டாரு. அண்ட் அங்கே தான் ஒரு அத்தீனாவை பார்க்குறாரு. ஸோ அத்தீனா பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி ஃபார்மில் வந்திருக்காங்க. நான் போன கேமில் செத்துருப்பாங்களே, அத்தீனா சொன்னால் இந்த மாதிரி ஜூஸை அழிக்கணும்னா நீ வந்து பெண்டாரா பாக்ஸை கண்டுபிடிக்கணும், அது ஃப்ளேம் ஆஃப் ஒலிம்பஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளேம் கூட தான் இருக்குது, அது நீ எடுத்தால் மட்டும்தான் உன்னால் வந்து ஜூஸ் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் போன கேமில் அத்தீனா சொல்லியிருப்பாங்க ஜூஸ் அழிக்கக்கூடாதுன்னு. பட் இப்போவே அத்தீனா ஜூஸ் அழிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு நடுவில் ஒரு உள்குத்து இருக்குது, இல்லை இது கேமோட எண்டிங்கில் தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அத்தீனா சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேட்ஸ் ஆஃப் எக்ஸைல் அப்படின்ற ஒரு பிளேடை தராங்க. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க பிளேடே மாடிஃபை பண்ணி ஒரு பிளேடை தராங்க. ஸோ இந்த பிளேடை வச்சு நீ இனிமேல் ஜேர்னியை கண்டினியூ பண்ண கிரேட்டோஸ், இந்த பிளேடு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு கிரேட்டோஸ் இருக்கிற இடம் ஹேடிஸோட இடம் தான். ஸோ அவரை பார்த்திங்கன்னா ஹேடிஸ் வந்து கிரேட்டோஸை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு, ஏன் இடத்துலேயே இருக்க இடம்னு. ஸோ கிரேட்டோஸும் ஹேடிஸோட அந்த ஹேடிஸ் இருக்கிற அந்த இடத்துக்கே போய் ஹேடிஸே வந்து அவரோட அந்த சோல்ஸை பறிக்கிற அந்த ஹேடிஸோட செயின்ஸை வச்சே ஹேடிஸோட சோலையே பறித்து அவர் அந்த செயின்குள்ளே வச்சுக்கிட்டு ஹேடிஸை முடிச்சு விடுறாரு. ஸோ இப்போதைக்கு கிரேட்டோஸ்க்கு புது வெப்பனும் கிடச்சிருக்கு, செயின்ஸ் ஆஃப் ஹேடிஸ். அண்ட் வந்து தான் கிரேட்டோஸ் ஹெஃபஸ்டிஸ் அப்படின்ற ஒரு டைட்டனை பார்க்குறாரு. டைட்டன் சொல்ல முடியாது, அவன் ஒரு மனுஷன் இல்லை டைட்டன் என்னமோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு வெப்பன் பண்ணி தரேன், குரோனோஸ் வந்து ஜூஸ்ன்னு நினச்சி ஒரு கல்லை முழுங்கினான்ல, அந்த கல்லை கொண்டு வா, நான் உனக்கு ஒரு வெப்பன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கிரேட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனை போய் இந்த வெப்பன் தேவைனால குரோனோஸ் வந்து மிகப்பெரிய டைட்டன். ஸோ குரோனோஸ் ஆக்சுவலாக கிரேட்டோஸ் மேலே கோவமாக இருக்கான், நீ வந்து அப்போ என் முதுகுலேருந்து பெண்டாரா பாக்ஸை எடுத்ததுனால தான் கடவுள்கள் இன்னும் எனக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். பட் கிரேட்டோஸ் எல்லாம் கண்டுக்காமல் குரோனோஸோடய சண்டை போட்டு ஃபைனலி குரோனோஸ் நெத்தியில் குத்தி குரோனோஸ் உடம்புக்குள்ளே போய் அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்துடுறாரு கிரேட்டோஸ். அண்ட் அந்த ஸ்டோனை கொண்டு வந்து எஃபஸ்டிஸ்ட்டை கொடுத்தா அவன் ஒரு வெப்பன் தயார் பண்ணி கிரேட்டோஸை அட்டாக் பண்ணுறான். ஸோ ஏன்னா இந்த பெண்டாராவை கண்டுபிடிக்கணும்ல கிரேட்டோஸ், பெண்டாரா வந்து அவனோட பொண்ணை. ஸோ அவன் அந்த பெண்டாராவை கண்டுபிடிச்சி அந்த ஃப்ளேம் ஆஃப் ஒலிம்பஸை ஓப்பன் பண்ணிட்டா அந்த அவன் பொண்ணு செத்துருவான்னு கிரேட்டோஸ் கொல்ல பார்க்குறான். பட் கிரேட்டோஸ் யாரையா கொல்ல முடியுமா, கிரேட்டோஸே ஈஸியாக அவனை கொண்டுடுறாரு. நான் சொல்கிறான் தயவு செஞ்சு என் பொண்ணை மட்டும் காப்பாற்றிரு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் கிரேட்டோஸும் எப்படியோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்கள் நிறைய டைட்டன்ஸை கொண்டு தான் போகிறாரு. அண்ட் அவர் ப்ரூட்டலாக கொண்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொசைடனை தாண்டி ஹீலியோஸ் தான். ஸோ ஹீலியோஸ் கெஞ்சுவார், என்னை விட்டுறா கிரேட்டோஸ்னு. பட் ஹீலியோஸ் தலையை பிச்சு கிரேட்டோஸ் கொள்ளுவார். ஏன்னா ஹீலியோஸ் சன் ஆஃப் காட்ஸில் அவர் செத்தோன்னா வந்து உலகமே இருட்டாயிடும். ஸோ ஹீலியோஸ் தலையை வந்து கிரேட்டோஸ் டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ணிட்டுருப்பாரு, அப்போனா பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெர்மிஸை கொள்வார். ஸோ ஹெர்மிஸ் தான் காட் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளாஷ் வேகத்தில் ஓடக்கூடியவன். ஸோ அவனையும் கிரேட்டோஸ் எப்படியோ பிடிச்சி அவ்வளோ வேகமாக ஓடக்கூடியவனையும் பிடிச்சி கிரேட்டோஸ் காலை வெட்டி கொள்ளுவார். ஸோ சீரியஸ்லி பேடாஸான மூமெண்ட்டாக தானே. அதுக்கப்புறம் அவர் எப்படியோ அந்த ஃப்ளேம் ஆஃப் ஒலிம்பஸை கண்டுபிடிச்சிருந்தாரு. அண்ட் அவர் அந்த ஃப்ளேம் ஆஃப் ஒலிம்பஸ்க்குள்ளே தான் பெண்டாரா பாக்ஸே இருக்குது. அண்ட் அவர் தொடப்பம் வந்து அத்தீனாவும் சொல்கிறாங்க, இல்லை தொடாத கிரேட்டோஸ், எந்த யாராக இருந்தாலும் ஒரு கடவுளாகவே இருந்தாலும் அந்த ஃப்ளேம் ஆஃப் ஒலிம்பஸை தொட்டால் அவங்க செத்துருவாங்க, அதனால உனக்கு பெண்டாரா கீ, அதாவது பெண்டாரா பொண்ணு தான் வேணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ளேம் ஆஃப் ஒலிம்பஸை அணைக்க முடியும்னு சொல்கிறா. ஸோ பெண்டாரா ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு கீ தான், பட் பொண்ணு ஃபார்மில் இருக்கா. ஸோ கிரேட்டோஸ் எப்படியோ பெண்டாராவை கண்டுபிடிச்சிடுறாரு. பட் அந்த பெண்டாராவை பார்க்கும்போது கிரேட்டோஸுக்கு அவரோட பொண்ணு ஞாபகம் தான் வருது. ஸோ அதனாலே வந்து பெண்டாராவோட அவர் வந்து லைக் ஒரு அட்டாச் ஆகிறாரு, எமோஷ்னலி கனெக்ட் ஆகிறாரு. ஸோ கிரேட்டோஸும் பெண்டாராவும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் கடைசியாக அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அண்ட் அப்போ தான் ஜூஸ் மாசாக என்ட்ரி கொடுக்குறாரு. ஜூஸ் சொல்கிற தயவு செஞ்சு இந்த பொண்ணை மட்டும் நீ இந்த ஃப்ளேம்குள்ளே விட்டுறாத கிரேட்டோஸ், அப்புறம் அவன்லாம் எல்லாமே முடிஞ்சு போயிடும் சொல்கிறாரு. ஸோ கிரேட்டோஸும் வந்து அந்த பொண்ணை ஃப்ளேம்குள்ளே விட போகிறதில்ல, ஏன்னா அவர் பொண்ணு மாதிரி பார்க்குறாருல. பட் அந்த பெண்டாரா என்ன பண்ணுறான்னா, நான் இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கேன், இந்த ஃப்ளேம்குள்ளே போகிறதுக்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கேன்னு அவளே ஓடி போய் அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதனால கிரேட்டோஸ் மனம் உடஞ்சிடுறாரு. ஜூஸ் கிரேட்டோஸோட ஃபேமிலி பற்றியும் பேச கிரேட்டோஸ்க்கு மிகப்பெரிய கோவம் வருது. ஸோ ரெண்டு பேருமே அங்கே மிகப்பெரிய சண்டை போடுறாங்க. அண்ட் சண்டை போட்டு முடிச்ச அப்புறம் பெண்டாரா அந்த ஃப்ளேம்குள்ளே விழுந்துடுறா. ஸோ விழுந்து கிரேட்டோஸ் அந்த பெண்டாரா பாக்ஸ்குள்ளே என்ன தான் இருக்குன்னு திறந்து பார்த்தா
ஒன்றுமே இல்லை. ஸோ இது கிரேட்டோஸ்க்கு மிகப்பெரிய ஷாக் கொடுக்குது. ஸோ இந்த காலி பாக்ஸ்க்காக தான் ஒரு பொண்ணை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோமான்னு அவர் ஒரு லைக் பிரேக் ஆகிடுறாரு கிரேட்டோஸ். அண்ட் அப்போ தான் ஜூஸ் வந்து இன்னும் கிரேட்டோஸை கடுப்பேற்றிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. அண்ட் கிரேட்டோஸ் அவள் தான்டா மற்ற கடவுளை எல்லாரையும் போட்டு தள்ளிட்டேன், நீ செத்துன்னு ஜூஸோட இடத்துக்கே கிரேட்டோஸ் வராரு. அண்ட் அப்போ தான் காயா மிகப்பெரிய என்ட்ரி தந்து 2 பேர் கிரேட்டோஸ் அண்ட் ஜூஸை வந்து காயா வந்து முழுங்கிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு 2 பேருமே வந்து காயாவோட உடம்புக்குள்ளே இருக்காங்க. உடம்புக்குள்ளே 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட கிரேட்டோஸ் வந்து பிளேட் ஆஃப் ஒலிம்பஸை வச்சு ஜூஸை காயாவோட நெஞ்சோட சேர்த்து குத்திடுறாரு. ஸோ காயாவும் செத்துட்டாங்க, ஜூஸும் இப்போ செத்துட்டாரு. பட் ஜூஸ் செத்துட்டாரு மட்டும் நினைக்காதீங்க, அந்த நாய் திரும்பி வந்து வந்து நமக்கு டார்ச்சர் கொடுப்பான். ஸோ அந்த வகையில் செத்த ஜூஸ் வந்து பிளாக் கலரில் ஒரு மிகப்பெரிய ஆவியாக வந்து கிரேட்டோஸ் கிட்டேருந்து இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் பிடிங்கி அவனை வந்து ஃபியர் வேர்ல்டுக்கு அனுப்பிச்சிடுவார். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸ் எப்படியோ வந்து லைட்டை கண்டுபிடிச்சி பெண்டாரா அங்கே சொல்லுவாள், ஹோப் தான் எல்லாம், உனக்குள்ள தான் அந்த சக்தி இருக்குது. ஏன்னா காட் ஆஃப் வார் 1ல் பெண்டாரா பாக்ஸை திறந்தப்போ ஹோப் அப்படின்ற ஒரு சக்தி தான் உனக்குள்ளே இருக்குது கிரேட்டோஸ், நீ அந்த ஹோப் இருக்கிறதுனால எந்த இருட்டில் இருந்தாலும் உன்னால் வெளிச்சத்துக்கு வர முடியும்னு கிரேட்டோஸோட மனசை மாற்றி கிரேட்டோஸ் இப்போ வந்து அவர் உடம்பு ஃபுல்லாக ஹோப்போட அந்த ஃபியர் வேர்ல்ட்லேருந்து நம்ம உலகத்துக்கு வராரு. அண்ட் வந்து ஜூஸோட அந்த ஆவியை மறுபடியும் ஜூஸ் உடம்புக்குள்ளேயே அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இந்த வாட்டி கிரேட்டோஸ் பயங்கர கோபமாக இருக்காரு. அதனால அவரோட எல்லா வெப்பன்ஸையும் தூக்கி போட்டு ஜூஸை அவர் கையாலே அடித்து கொள்றாரு. லிட்டரலி கையாலே அடித்து ஒரு கடவுளை கொள்றாரு நம்ம கிரேட்டோஸ். கேம்லாம் பயங்கர ப்ரூட்டலாக இருக்கும். லைக் நீங்கள் ஜூஸை அடித்து அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரெட் கலர் ரத்தம் ஆகிற வரைக்கும் அடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம கையே வலிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ப்ரூட்டலாக நம்மளையும் மாற்றிருப்பாங்க, கிரேட்டோஸையும் மாற்றிருப்பாங்க. அண்ட் லிட்டரலி இதெல்லாம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இதோட நம்ம கிரேட்டோஸ் அவரோட பழி வாங்குகிற எண்ணத்தை முடிச்சுக்கிட்டாரு, ஜூஸையும் கொண்டுட்டாரு. அப்போ தான் அத்தீனா வராங்க. அத்தீனா வந்து கேட்குறாங்க, அந்த பெண்டாரா பாக்ஸ்குள்ளே நீ என்னத்தை பார்த்த கிரேட்டோஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிரேட்டோஸ் சொல்கிறாரு, அழிவு தான் நான் பார்த்தேன். இப்போது நான் என் பழி வாங்கினதுனால மொத்த கிரேக்கமே அழிஞ்சிருக்கு, மொத்த மக்களுமே அழிஞ்சிட்டாங்க. என்னோட பழி வாங்குற எண்ணத்தினால கடவுள்களை மட்டும் அழிக்கலை, இந்த உலகத்தை தான் அழிச்சிருக்கேன்னு கிரேட்டோஸ் ரியலைஸ் பண்ணுறாரு. பட் அத்தீனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த என்ன பார்த்த கிரேட்டோஸ் பெண்டாரா பாக்ஸ்குள்ளே அந்த பவர் உங்ககிட்ட தானே இருக்குதுன்னு கேட்குறாங்க. கிரேட்டோஸ் சொல்கிறாரு, நான் ஒன்றும் பார்க்கலதில்ல, அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு. பட் அத்தீனா கிரேட்டோஸ் கண்ணை பார்த்துடுறாங்க. ஸோ கிரேட்டோஸ் கண்ணில் தான் அந்த ஹோப் அப்படின்ற ஒரு பவர் அவங்க கண்ணில் நான் பார்க்க முடியுது கிரேட்டோஸ், அதை என்கிட்ட கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கிரேட்டோஸ்க்கே புரிய வருது, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட் அத்தீனா தான். ஸோ அத்தீனா தான் இது எல்லாத்தையுமே கிரேட்டோஸ் செய்ய வச்சுருக்கா. ஸோ அத்தீனாவோட பிளானை மற்ற கடவுள்கள் எல்லாருமே போட்டு தள்ளி அந்த சக்தியை வச்சு இந்த கடவுள்களுக்கு எல்லாம் கடவுளாக வருது தான் அவளோட பிளானே. ஸோ அவளோட பிளானே வந்து இந்த கிரேக்கத்தை தனியாக ஆடுறது தான் அப்படின்னு கிரேட்டோஸ் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதனால் வந்து இந்த சக்தியை நான் யாருக்குமே தரமாட்டேன், இது வந்து பொது மக்களுக்கு தான் போய் சேரணும். ஸோ இப்போதைக்கு மக்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இந்த உலகம் அழிஞ்சி அந்த வகையில் இந்த மக்களுக்கு தான் சேரணும்னு கிரேட்டோஸ் அந்த பிளேட் ஆஃப் ஒலிம்பஸால் தன்னை தானே குத்திக்கிட்டு அந்த ஹோப் அப்படின்ற ஒரு சக்தியை இந்த உலகத்துக்கு பரப்புறாரு. அங்கேயே கிரேட்டோஸும் சாகுறாரு. செத்த கிரேட்டோஸ்கிட்ட அத்தீனா சொல்கிறாங்க, இந்த வேலையை எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், நீ யூ புரோக்கன் மோர்டல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் இதோட கேமும் முடியுது, கிரேட்டோஸும் சாவுறாரு. அண்ட் ரியலி ஹீ டைட் அஸ் எ ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ அவரோட மொத்த சக்தியுமே மக்களுக்கு தான் போகணுன்னு அவரே சாக்ரிஃபைஸ் பண்ணி செத்துருக்காரு. ஸோ உண்மையாகவே இது ஒரு பர்ஃபெக்ட் சென்ட் ஆஃப் தான் கிரேட்டோஸ்க்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதோட கதை முடியல. இன்னும் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டோஸ் செத்துருப்பார்ல, பட் அவரோட உடம்பு அங்கே இருந்திருக்காது. அவர் ரத்தத்தோடு அப்படியே சுட்டிக்கிட்டு அங்கே மூவ் ஆன மாதிரி தளங்கள் மட்டும் இருந்திருக்கும். ஸோ இங்கேருந்து அவர் மூவாக எங்கே போயிருப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து
அடுத்த கேம் ஸ்டோரியை சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் ஜஸ்ட்டு ப்ரீஃபான ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். முழு கேமை விளாட்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த கேமை. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேம்னு சொல்லுவேன். ஸோ ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்கில் நிறைய வெப்பன்ஸ் வச்சு இந்த கேம் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக தான் இருக்கும். பட் ஸ்டோரி கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ ஆக்ஷன் தான் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மைனஸாக இருந்தாலும் இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு காட் ஆஃப் வார் கேம் தான். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் காட் ஆஃப் வார் 3 ஸ்டோரி வேறு யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.